பிராண்டிய செய்திகள். காலில் விழுந்தது தப்பில்லை, காலை வாரி விட்டதுதான் தப்பு. எடப்பாடியின் தவழ்ந்த போட்டோவை காட்டி வருத்தெடுத்த உதயநிதி. திண்டுக்கல் போட்டில் சிக்கிய அதிமுக. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 17, 2026. தேர்தல் களத்துல கிண்டல் கேலிக்கு குறைவே இல்ல பாஸ். திண்டுக்கல்லுல ஐபி செந்தில்குமாருக்காக பிரச்சாரம் பண்ண வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியாரோட அந்த பழைய சசிகலா கால்ல விழுந்த போட்டோவை மேடையிலேயே காட்டி அதிரடி காட்டியிருக்காரு. 10 தோல்வி பழனிசாமியை இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்பணும்னு அவர் பேசின அந்த 7 அதிரடி தகவல்கள் இதோ. காலை வாரிவிட்ட எடப்பாடி. பதவிக்காக சசிகலா கால்ல விழுந்தது கூட தப்பில்ல, ஆனா அதே காலை வாரி விட்டுட்டு வந்தீங்களே, அதுதான் பெரிய துரோகம்னு எடப்பாடிய உதயநிதி நேரடியாவே அட்டாக் பண்ணியிருக்காரு பாஸ். தவழ்ந்து வந்த போட்டோ. எடப்பாடி பழனிசாமி சசிகலா முன்னாடி தவழ்ந்து வர்ற மாதிரி இருக்கிற போட்டோவை மேடையில காட்டி யாரு கால்லையும் விழுந்த அனுபவம் எனக்கு இல்லன்னு சொன்னாரே, இப்போ ஒப்புக்கிட்டாரேன்னு உதயநிதி கிண்டல் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல் பூட்டு. திண்டுக்கல்னாலே பூட்டுதான் கெத்து. இந்த தேர்தல்ல அடிமை கூட்டத்துக்கும் அதிமுக, சங்கி கூட்டத்துக்கும் பாஜக. திண்டுக்கல் மக்கள் சரியான பூட்ட போடணும்னு உதயநிதி சொல்லியிருக்காரு பாஸ். 2 விஞ்ஞானிகள். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனையும் செல்லூர் ராஜுவையும் மாபெரும் சயின்டிஸ்ட்னு உதயநிதி கலாய்த்தப்போ கூட்டத்துல பயங்கர சிரிப்பு. வீட்டுக்கு போய் யோசிச்சாதான் அவங்க தத்துவம் புரியும்னு வாரி தள்ளிட்டாரு. தொகுதி மறுவரையறை மோதல். மத்திய அரசு கொண்டு வர்ற தொகுதி மறுவரையறை மூலமா தமிழ்நாட்டை பழிவாங்க பாக்குறாங்க. 59 எம்பி சீட் வர்றதுக்கு பதிலா 47 தான் தருவோம்னு சொல்றாங்கன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட உதயநிதி எடுத்து வச்சிருக்காரு. துரோகி எடப்பாடி. தொகுதி மறுவரையறை ரொம்ப நல்ல விஷயம்னு எடப்பாடி சொல்றாரு. இப்படிப்பட்ட முரட்டு அடிமைக்கு மக்கள் இந்த தேர்தல்ல சரியான பாடம் புகட்டணும்னு உதயநிதி ஆக்ரோஷமா பேசினாரு பாஸ். மொத்த தோல்வி பழனிசாமி. ஏற்கனவே 10 தோல்விகளை சந்திச்ச எடப்பாடிக்கு இந்த தேர்தல்லையும் ஒரு தோல்வியை கொடுத்து அவரை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்புவோம்னு சபதம் போட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை இப்படி கலாய்த்ததை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்னா அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உழைச்சு மேல வந்தவனுக்கு தான் அந்த இடத்தோட அருமை தெரியும், தவழ்ந்து மேல வந்தவனுக்கு தரை தான் ஞாபகம் இருக்கும். இப்போ உதயநிதி அந்த தரையா ஞாபகப்படுத்திட்டாரு பாஸ். உதயநிதி காட்டிய அந்த தவழ்ந்த போட்டோ அதிமுக தொண்டர்களை கோபப்படுத்துமா, இல்ல திண்டுக்கல் மக்கள் உதயநிதி சொல்ற மாதிரி பூட்டு போடுவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.